பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், இயேசுவே உங்கள் அனுக்கிரகத்தை தாங்கப்பா. நான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நான் உண்மையில் வளரணுமே, ஒரு வேத வார்த்தையில் வளரணுமே, எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். இதயத்தோடு கூட கர்த்தரை வாஞ்சிப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அது ஊழிய பாதையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும் அவருடைய அனுக்கிரகத்தில் நான் நடக்கும். கேட்போமா? வாஞ்சிப்போம். ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறே. விஞ்ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறே. என் மீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே, உம் அனுக்கிரகம் தாங்கப்பா. உன் அனுக்கிரகத்திற்காக வந்து நிற்கிறோம். தேவனே, இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு நல்ல வேலை வேணும், வேலையில முன்னேற்றம் வேணும், வேலையில பலவிதமான உபத்திரமும் அவமானம் தலைமுனிவு, உங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா முன்னேறுவாங்களே. நீர் அழைத்தவர் அல்லப்பா, நீ உண்மை உள்ளவர். நாங்க பிழைக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர்கள். இன்னைக்கு பிள்ளைகள் எந்த வாஞ்சையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறாங்க, அதை நிறைவேற்றித்தாங்க. பிள்ளைகள் அர்ப்பணிக்கும் பொழுது உமது கரம் அவர்களை தொடட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி. ஆமென், ஆமென். தேவ மக்களே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இது தாவீது பாடுற பாடல் இல்லையா? தாவீது சொல்றாரு, நான் சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், மதிலை தாண்டுவேன். இது எப்படிப்பட்ட பின்னணியில சொல்றாரு? இந்த வார்த்தை எதை காமிக்குது? இது தாவீதினுடைய ஜெபமா இருக்கு. ஸ்ட்ரென்த், விக்டரி அண்ட்
சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி டு ஓவர் கம் த சேலஞ்சஸ். ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும். அப்போ தாவீது கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு பலனை தாங்க, ஜெயத்தை தாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த எபிலிட்டியை தாங்க, இந்த சேலஞ்சஸ் அப்போ தான் வின் பண்ண முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வது எப்படி? அங்கே சேனைனா ஏதோ ஒரு 10-20 பேர் இல்லைங்க, அங்கே ஒவ்வொரு சேனை இருக்குது. காலார் படை, யானைப்படை, குதிரைப்படை, இதெல்லாம் சேர்த்து தான் சேனைன்றது. இத்தனை சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வதுன்னா அப்போ அதுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும், அதுக்கு கடவுளுடைய பலன் வேணும். அதனால தான் கேட்குறாரு. இப்போ அப்படி தான் இருக்குது. தாவீதை சில பிரச்சனைகள் துரத்துது, பகைவர்கள் துரத்துறாங்க. எப்படின்னா அந்த திரள் சேனை போல. அதனால தான் சொல்கிறாரு, இந்த சேனையும் நான் தாண்டி செல்ல முடியும். எப்போன்னு சொன்னால் உங்களுடைய தயவு, உங்களுடைய இறக்கம். இன்றைக்கி நிறைய பேர், எஸ் பிரதர், எப்படி தான் அந்த வசனத்தை எடுத்தீங்களோ நீங்கள், உண்மையிலே பிரச்சனை இப்படி தான் என்னை பின்னாடி வருது, ஒன்றா ரெண்டா ஒன்றா வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்ச பாடு கிடையாது, அதுக்குள்ளே இன்னொன்று ஆரம்பிக்குது. ஆளாளுக்கு என்னை அமிழ்த்து போடுவதற்கு அவங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், அப்பா 2 விங்ஸ் மட்டும் இருந்துச்சு, ரெக்கை இருந்துச்சு, பறந்து போயிடலான்னு. மக்களே, ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் அந்த சேலஞ்சை நான் வின் பண்ணணுன்றார். ரெண்டாவது, இந்த பகுதியை இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இல்லையா, அவருடைய எனிமி கரத்திலிருந்து, அந்த பகைவருடைய கரத்திலிருந்து விடுதலை வேணும், வாழ்வு வேணுங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தான் இது ஜெபமாக பண்ணுறாரு. ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லணும், ஒரு மதலை தாண்டணும். மூன்றாவதாக, தாவீதினுடைய டேவிட்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் காட் who empower him to do the impossible. அதாவது இந்த பகுதி, இந்த பாடல், இந்த வரிகள் எதை காமிக்குதுன்னா, தாவீதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் இருக்குது கர்த்தர் மேலே. ஆக கர்த்தர் என்னை எம்பவர் பண்ணுவார், இந்த முடியாத காரியத்தை செய்ய வைப்பார்ன்றத ஒரு விசுவாச அறிக்கை ஜெபத்தில் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த காலவேளையிலும் நாமும் அபிதமாக இந்த உறுதியை எடுப்போம், வாயை திறந்து இதே சொல்லுவோம், கண்டிப்பாக ஜெயம் எடுப்போம். God bless you.